மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் நமக்கு மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் திருமண உதவி திட்டம் அந்த மாதிரியான பெயர்கள் எல்லாம் நம்ம அறிஞ்சிருப்போம். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு பெண் ஆளுமை. இவங்களுடைய வரலாறு பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். பெண்களினுடைய வெற்றி வரலாறு நெடிய போராட்டங்கள் மிக்கது. பல்வேறு அடக்குமுறைகளுக்கு ஆட்பட்டிருந்த அந்த காலத்துல பெண் முன்னேற்ற சீர்திருத்த கருத்துக்களோட வாழ்ந்தவங்க தான் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார். சரிங்களா? இப்படி ஒரு பெண் வாழ்ந்தாங்களா அப்படின்னு கேட்கக்கூடிய வகையில இவங்களுடைய போராட்டங்கள்ன்றது இருக்கும். பல போராட்டங்கள், மேடை சொற்பொழிவுகள், அரசியல் செயல்பாடுகள், புரட்சிகர சிந்தனைகள்னு தனித்துவமா இருந்தவங்க தான் மூவலூர் அம்மா. அரசியலையும் ஈடுபட்டு இருந்தாங்க. இவங்களுடைய பொது தொண்டு காங்கிரஸ், நீதி கட்சி, சுயமரியாதை இயக்கம், திராவிட கழகம் ஆகிய அமைப்புகளின் மூலமாக தொடர்ந்தது. எதுலலாம் இவங்க இருந்திருக்காங்கன்னு பாருங்க. காங்கிரஸ், நீதி கட்சி, சுயமரியாதை இயக்கம், திராவிடர் கழகம், திராவிட முன்னேற்ற கழகம் இந்த அமைப்புகள் மூலமாக என்ன செஞ்சிருக்காங்கன்னா இவங்களுடைய பொது தொண்டு தொடர்ந்தது. அடுத்ததை நம்ம பார்க்க இருக்கிறது மூவலூர் அம்மாவினுடைய பிறப்பு. மயிலாடுதுறை மாவட்டம் மூவலூர் கிராமத்துல திருவாரூரை சேர்ந்த கிருஷ்ணசாமி சின்னம்மாள் இவங்களுக்கு தம்பதிக்கு 1883 பிறந்தவங்க தான் மூவலூர் அம்மா. அதாவது இவங்களுடைய ஊர் மயிலாடுதுறை மாவட்டம் திருவாரூர். அப்பா அம்மா பேர் கிருஷ்ணசாமி சின்னம்மாள். எந்த வருஷம் பிறந்தாங்கன்னா 1883. 1884 பாத்தீங்கன்னா தக்கான கல்வி கழகம் தோற்றுவிக்கப்படும். சரிங்களா? இது ஒண்ணு. அதே மாதிரி தயானந்தோ ஆங்கிலோ வேதிக் பள்ளிகள் அதுவும் இந்த வருஷம் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுக்கு ஒரு வருஷம் முன்னாடி பிறந்தவங்க தான் யார்? மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார். இந்திய கலாச்சாரம் அப்படின்ற ஒரு பெயர்ல ஒரு குறிப்பிட்ட இன பெண்களை உண்டு கொளுத்த பணக்கார கூட்டம் அதிகாரப்பூர்வமாக பாலியல் பலாத்காரம் செய்து வந்தது தொடர்கதையாக இருந்துச்சு. அதை யாருமே தட்டி கேட்க முடியல. அதாவது ஒரு குறிப்பிட்ட இனத்துல பிறந்தாங்கன்னா அந்த பெண்கள் எப்படி மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னா ஒரு பாலியல் தொழில் அந்த அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்ல ஈடுபடக்கூடிய பெண்களாக தான் இருக்கணும். அந்த இனத்துல பெண் குழந்தை பிறந்தாலே அதுக்குதான் அப்படின்ற ஒரு சூழல் இருந்துச்சு. அதை யாருமே கேட்க முடியல. அந்த பிரிவு என்ன சொல்றாங்கன்னா அடிமை பிரிவுங்கிறாங்க. அந்த பிரிவுலதான் பிறந்தவங்க தான் யார் அப்படின்னா மூவலூர் அம்மா. தேவதாசி முறையை எதிர்த்ததுனாலேயே ராமாமிர்தம் அம்மையாரோட அப்பாவுக்கு பலரும் மின்னல் கொடுத்தாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் தேவதாசி முறையை எதிர்த்தது மூவலூர் அம்மா மட்டும்தான். ஆனா அவங்க மட்டும் கிடையாது. அவங்க குடும்பத்திலேயே அந்த எதிர்ப்பு அப்படின்றது இருந்துச்சு. அவங்க அப்பாவும் இந்த தேவதாசி முறையை எதிர்த்ததுனால பலரும் அவருக்கு இன்னல் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. விரக்தியோட விளிம்பிக்கே போய் ஊரை விட்டு போயிறாரு. அப்ப என்ன செய்யுதுன்னா குடும்பத்தை விட்டு திடீர்னு பிரிஞ்சு போயிறாரு. இதனால குடும்பம் கடும் வறுமையில சிக்குது. ராமாமிர்தம் அம்மையாரோட அம்மா என்ன பண்றாங்கன்னா வேற வழியே இல்ல, குடும்பத்தோட வறுமை. அப்ப என்ன பண்றாங்கன்னா ஒரு 10 ரூபா ஒரு பழைய சேலைக்காக அவங்களோட பொண்ணான ராமாமிர்தம் அம்மையார வித்துடுறாங்க. சரிங்களா? இதெல்லாம் நம்ம தெரியாத ஒரு விஷயம். சரி, அப்ப இவங்களோட திருமணம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா வளர்ந்த பெண்ணான ராமாமிர்தம் அம்மையார திருமணம் அப்படின்ற போர்வையில வேட்டையாட காத்திருந்தது ஒரு 80 வயசு கேளம். அதாவது ஒரு வளர்ந்து பருவ பெண்ணா இருக்கக்கூடிய இந்த மூவலூர் அம்மையார ராமாமிர்தம் அம்மையார திருமணம் பண்ணிக்கிறதுக்காக காத்திருந்தாரு ஒரு 80 வயசு முதியவர். ஆனா அதை கடுமையை எதிர்த்து போராடினாங்க ராமாமிர்தம். தனக்கு இசையும் நாட்டியமும் கற்றுக் கொடுத்த பேராளம் சுயம்பு பிள்ளை அப்படின்றவங்களோட எந்தவித சமய சடங்குகளும் மற்றும் நெய் விளக்குல சத்தியம் செஞ்சு வாழ தொடங்குறாங்க. ரொம்ப முக்கியம். அந்த அப்பயே சுயமரியாதை திருமணங்கள் மாதிரி பண்ணிருக்கிறாங்க. சத்தியம் செஞ்சு வாழ தொடங்கியிருக்காங்க. அவங்களோட அனைத்து போராட்டங்களுக்கும் துணையா நின்றவர் தான் யாரு? பேராளம் சுயம்பு பிள்ளை. சரி, இப்ப பாத்தீங்கன்னா கணவரின் துணையோட 1917 மயிலாடுதுறையில தனது முதல் போராட்டத்தை தொடங்குறாங்க ராமாமிர்தம் அம்மையார். தேவதாசி முறை ஒழிப்புக்கு அல்லும் பகலும் பாடுபடுறாங்க. தேவதாசிகள் எல்லாரையும் ஒருங்கிணைத்து மேடை முழக்கங்கள் மூலம் விழிப்புணர்வை ஏற்படுத்துறாங்க. இதனை ஏற்காத பணக்காரர்கள், அரசியல்வாதிகள், ரவுடிகள் மட்டுமின்றி சொந்த இனத்திலிருந்தும் எதிர்ப்புகள் வருது. இதை ஒட்டி இவர் நடத்திய நாடகம் ஒன்றின் மேடை ஏறி சமூக விரோதிகள் என்ன பண்றாங்க, அதாவது இவர் என்ன பண்றாரு தேவதாசி முறையை ஒழிக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய ஒரு விஷயங்களை முன்னெடுக்கிறாரு. இந்த தேவதாசிகளை எல்லாரையுமே ஒருங்கிணைத்து மேடைகள்ல முழக்கங்கள் ஏற்படுத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்துறாங்க. இதெல்லாம் பிடிக்காத அரசியல்வாதிகள், ரவுடிகள்லாம் அவங்களோட இனத்துக்குள்ளேயே இருக்கிறவங்க எல்லாம் அவங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஒரு நாள் இந்த மாதிரி மேடை ஏறி நாடகமோ ஏதோ ஒண்ணு நடிச்சிட்டு இருக்கும் போது சமூக விரோதிகள் இவருடைய முடியை பிடிச்சி இழுத்து அதை அறுத்து எரிஞ்சிடுறாங்க. அப்படி அப்பவும் அம்மையா இருந்து என்ன செய்யலன்னா அசைஞ்சு கொடுக்கல. பொறுமை கடலினும் பெரிதுன்னு வெயிட் பண்றாங்க. அப்ப காங்கிரஸ்ல இணைகிறாங்க, தனக்குன்னு ஒரு அமைப்பு வேணும்ட்டு. ஆனா காங்கிரஸ்ல இணைந்து அப்ப அந்த கட்சியில இருந்த தந்தை பெரியார் பெண்ணியம் பேசுறவரு தந்தை பெரியார் மாதிரியான தலைவர்களுடன் இணைந்து ஒரு போராட்டத்தை தொடங்குறாங்க. ஆனா காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே தேவதாசி முறைக்கு ஆதரவானவர்கள் நிறைய பேர் இருக்காங்கன்றது அம்மாவுக்கு தெரிய வருது. அப்ப என்ன பண்றாங்கன்னா பெரியாருக்குமே இது அதிருப்தி ஏற்படுத்தணும்னே அவரோட சேர்ந்து அந்த கட்சியில இருந்து விலகி வெளியில வராங்க. கடைசியா தேவதாசி ஒழிப்பது குறித்த தீர்மானம் கொண்டு வராங்க. சட்டப்பேரவையில தீர்மானம் கொண்டு வராங்க. சரிங்க. அப்ப பாத்தீங்கன்னா காங்கிரசினுடைய முதுபெரும் தலைவர் ஒருத்தர் தேவதாசி முறையை ஒழித்தால் இந்திய கலாச்சாரமே ஒளிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி கொதிக்கிறாரு. இதை கேட்ட அவையில இருந்த டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி, அவங்களும் தேவதாசி முறை சிஸ்டத்துக்கு எதிராக குரல் கொடுத்தவங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும்.
சோ தேவதாசி முறையில இருந்து நாங்க விலகிக்கிறோம், இனி இந்திய கலாச்சாரத்தை ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்க, அந்த அந்த மூத்த முதுபெரும் தலைவர் என்ன சொல்றாருன்னா, தேவதாசி முறையை நீங்க ஒழிச்சிட்டீங்கன்னா கலாச்சாரம் கெட்டு போகும், இப்ப எல்லா பெண்களையுமே வந்து பாதிக்கப்படுவாங்க, அவங்க இருந்தா மட்டும்தான் பெண்களுக்கு மத்த பெண்களுக்கு பிரச்சனை வராதுன்ற மாதிரி அவர் பேசுறாரு. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, கலாச்சாரத்தை பாதுகாக்கிறதுக்காக அந்த இடத்துல இருந்து நாங்க விலகிக்கிறோம்னு சொல்றாங்க முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார். அவங்களும் தேவதாசி முறை எதிர்ப்பு அந்த பரம்பரையில் சொல்றாங்க. சோ தேவதாசி முறையில இருந்து நாங்க விலகிக்கிறோம், இனி இந்திய கலாச்சாரத்தை காப்பாற்றுவதற்காக உங்கள் வீட்டு பெண்கள் தேவதாசிகளாக இருக்கட்டும், நாங்க விலகிக்கிறோங்க, கொஞ்ச நாள் உங்க வீட்டு பெண்கள் தேவதாசிகளா இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அந்த தலைவர் சர்வமும் ஒடுங்கி போறாரு. டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டிக்கு இப்படி அதிரடியாக பேசும்படி ஆலோசனை வழங்கியவர் தான் மூலூர் அம்மா. இதுக்கப்புறமா நீதி கட்சி காலத்துல 1929 தேவதாசி ஒழிப்பு முறை சட்டம் கொண்டு வரப்படுது அப்படின்னு சொல்றாங்க. மசோதாவா தான் இது வந்து தாக்கலாயிருக்கும். சரிங்களா? அடுத்து அச்சமில்லை. தனது போராட்டங்களின் போது ஆதிக்க வர்க்கம் இவர் மேல கொலை குற்றச்சாட்டெல்லாம் சுமத்துறாங்க. மேடையில தலைமுடி அறுக்குறாங்க, சித்திரவதை பண்றாங்க, விஷம் கொடுத்து கொலை பண்றதுக்கு சதித்திட்டம் தீட்டுறாங்க. ஆனா உயிரை துச்சமாக மதித்து எல்லா சதி வேலைகளையும் முறியடிச்சு போராடினவங்க தான் மூலூர் அம்மையார். இன்றைய சமூகத்துல அனைத்து பெண்களுக்கும் சமமாக பாவிக்கப்படும் நிலை அப்படின்றது உருவாயிருக்கு. 1936 தாசிகளின் மோசவிலை அல்லது மதிப்பெற்ற மைனர் எனும் புதினத்தை எழுதி வெளியிடுறாங்க. சரிங்களா? இந்த புதினம் 1936. ஏற்கனவே தேவதாசி முறையை எதிர்த்துட்டு இருக்கிற அந்த அம்மையார் எழுதின இந்த புதினம் ஒரு பெரிய ஒரு விஷயத்த வந்து மக்கள் மத்தியில தாக்கத்தை ஏற்படுத்துது. இதுல ஜோதிடம், மந்திரம், குறி சொல்றது, இந்த மாதிரியான குருட்டு நம்பிக்கைகள் பற்றியும், கடவுள், மோட்சம் இந்த மாதிரி பெயர்களால காலத்தையும் காசையும் விரயமாக்கும் அறிவினத்தை பற்றியும் பேசப்பட்டிருந்தது. சோ பகுத்தறிவை இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. தேவதாசி முறையை சட்டப்பூர்வமாக ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி குரல் கொடுக்கக்கூடிய ஒரு புதினமாக அமைஞ்சதுதான் அந்த தாசிகளின் மோசவலை. சோ உயர்ந்த நோக்கத்துக்காக தன்னோட வாழ்வை அர்ப்பணித்த மூலூர் அம்மையார் தனது 80வது வயதுல இறந்து போறாங்க 1962. புரட்சிகரமான பணியால தமிழ்நாட்டினுடைய வரலாற்று தேவதாசி முறையை ஒழிச்சுட்டு தான் இறந்து போவாங்க. சோ 47 தான் இது சட்டமாகும் நினைக்கிறேன். சோ ஒரு 17 ஆண்டுகளோ 15 ஆண்டுகளோ காத்திருக்க வேண்டியிருந்துச்சு மசோதா கொண்டு வந்து. சோ புரட்சிகரமான பணியால தமிழ்நாட்டின் வரலாற்றில் தனக்கென அழியா புகழை அவர் நிலைநிறுத்திக்கிட்டாரு அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது. இவருடைய சேவைகளையும் தியாகங்களையும் கௌரவிக்கும் விதமாக முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் என்ன பண்றாங்கன்னா, அவர் முதலமைச்சராக இருந்த போது அவங்க கொண்டு வர்றாங்க ஒரு ஏழை பெண்களுக்கான திருமண உதவி திட்டம். அந்த திட்டத்துக்கு மூலூர் ராமாமிர்தம் அம்மையார் பெண்கள் திருமண உதவி திட்டம் அப்படின்னு சொல்லி பேர் சுட்டுறாங்க. அந்த அளவுக்கு அவர் வந்து பெண்கள் மேல ஒரு பெரிய மரியாதையும், பெண்களுக்காக போராடினவங்களை பத்தி ஒரு பெரிய அறிஞ்சு வச்சிருக்கக்கூடிய ஆளுமையாக அவங்க என்ன செய்யறாங்கன்னா இருக்கிறாங்க. சோ இந்த மோசவலை அந்த புதினத்தை கொடுத்திருக்கிறாங்க. சோ வந்து அம்மையாரினுடைய சேவைகளையும் தியாகங்களையும் கௌரவிக்கும் விதமாக முத்தமிழறிஞர் கலைஞர் இந்த திட்டத்தை கொண்டு வந்தாரு, அதாவது இந்த அம்மாவோட பேர்ல கொண்டு வந்தாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த அளவுக்கு மூலூர் அம்மாவினுடைய அந்த கஷ்டங்கள் வந்து இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் தேவதாசி முறை ஒழிக்கப்பட்டு அனைத்து பெண்களினுடைய நலன்களும் பாதுகாக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? சோ இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சோ நிறைய நோட்ஸ் மேக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம்.